இன்னைக்கு நம்ம பார்க்க போற பகுதி தொல்தமிழர் வரலாறு. எல்லாருக்கும் வரலாறுனாலே பிடிக்காது. ஏன்னா புரியாது. ஒருவேளை உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கண்டிப்பா பிடிக்கும்ல. இன்னைக்கு நம்ம தமிழ் வரலாறு பார்க்க போறோம். இதுல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு நான் புரியுற மாதிரி, பிடிக்கிற மாதிரி சொல்லித் தரேன். வாங்க பார்க்கலாம். தொல்தமிழர் யார் என்ற கேள்விக்கு விடை காண பலரும் முயற்சி செஞ்சுட்டு வந்தாங்களாம். அதுல முக்கியமா வரலாற்று ஆய்வாளரான ஹிராஸ் பாதிரியார் சிந்துவெளியில வரலாற்று புகழ்பெற்ற அகழ்வாராய்ச்சிகள் பல அகழ்வாராய்ச்சிகளை நடத்தினாங்க. அந்த அகழ்வாராய்ச்சிகள் மூலமா அவங்களுக்கு நிறைய புதைப்பொருட்கள் கிடைச்சது. அந்த புதைப்பொருட்கள் மூலமா தான் பழந்தமிழர் வாழ்வதற்கான சான்றுகளை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி புதைப்பொருட்கள் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் போது நிறைய பேர் அகழ்வாராய்ச்சிகள் செய்வாங்க. அதன் மூலமா தான் நம்ம பழந்தமிழர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க, இந்த பொருள்லாம் வச்சு வாழ்ந்திருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் சர் ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவங்க அவங்க கொடுத்த தரவுகள் மூலமா பாகிஸ்தான்ல ஹரப்பா, மொஹஞ்சதுரா போன்ற 2 நகரங்கள் இருந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. இன்றும் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. தொல்தமிழர் குறித்து அறிவதற்கு முன்னாடி இந்த பூமியோட தோற்றம் எப்படி இருந்துச்சு, பூமியில இருக்கிற உயிர்களுடைய தோற்றம் எப்படி இருந்துச்சு, மேலும் மானிட உயிர்களுடைய தோற்றம், இந்த மாதிரி அறிவியல் செய்திகளை நம்ம கட்டாயமா அறிஞ்சிருக்க வேண்டும். அதாவது பூமியோட உட்பகுதியில தங்கியிருந்த வாயுக்களுடைய அழுத்தம் தாங்காம அவை எரிமலையா வெளிவந்துதான். இந்த நிகழ்வுகள் பல கோடி ஆண்டுகளா நடைபெற்றது. அதன் விளைவாக வெளியேறிய பாறை குழம்புகள் எல்லாம் நீரால் இறுகி போய் மலைகளும் அவை சார்ந்த நிலமும் உருவாகுச்சாம். இப்போ 7 கண்டம் நம்ம சொல்றோம். ஆனா அப்பெல்லாம் அப்படி இல்ல, ஒரே ஒரு கண்டம் தான் இருந்துச்சாம். அது அந்த நிலப்பரப்போட பேரு பங்கேயா நிலப்பரப்புன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்தை தான் பங்கேயா கண்டம் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒன்னே ஒன்னாதான் இருந்துச்சு. இது அடுத்ததா லா லாராசியா, கோண்டுவானா என 2 நிலப்பரப்பா பிரிஞ்சுது. இந்த பங்கேயா நிலப்பரப்பு லாராசியாவும் கோண்டுவானாவும் பிரிஞ்சிருக்கு. இந்த கோண்டுவானா கண்டமே இன்னைக்கு நம்ம சொல்ற ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், இத்தாலி, பால்கன், தீபகற்பம், மத்திய கிழக்கு நாடுகள், துருக்கி, ஈரான் போன்ற நிலப்பரப்பை உள்ளடக்கியது. மேலும் குளோசெப்ட்ரஸ் அப்படிங்கிற ஒரு தாவரவியல் பெயர் கொண்ட ஒரு தாவரம் இந்தியா முழுக்க இந்த செடியா இருந்துச்சாம். தமிழ்நாட்டிலையும் இந்தியாவில இருக்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த செடியா காணப்பட்டதுனால கோண்டுவானா அப்படிங்கிற பேர் வந்ததா சொல்லப்படுது. கோண்டுவானா கண்டம் காலப்போக்குல பிளவப்பட்ட காரணத்தினால லெமோரியா எனப்படுகிற குமரி கண்டம் நம்மளுக்கு உருவாகுச்சு. தமிழர் வரலாற்றுல இந்த கண்டம் குமரி கண்டம்னு அழைக்கப்படுகிறது. பெரும்பாலானோர் லெமோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குமரி கண்டத்துல குமரி மலையும் குமரி ஆறும் இருந்ததா கூறப்படுகிறது. முக்கியமா இந்த குமரி கண்டம் தான் உலகின் முதல் உயிர் தோற்றம் நடைபெறுவதற்கான காரணமா இருந்துச்சு. ஏன்னா நீலப்பச்சை பாசி எனப்படுகிற இந்த பாசி தான் உலகில தோன்ற முதல் உயிரினம், அதாவது உயிர்ன்னு சொல்றோம். இது பொதுவா செடிகள் எல்லாம் எப்படி கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி ஆக்சிஜனை வெளியிடுமோ அதே மாதிரிதான் இதுவும் அதோட வேலைகளை செஞ்சு கொண்டு வருது. இறுதியா குமரிகண்டமே அன்று மனிதர்கள் வாழ்வதற்கான ஏற்ற இடமாக இருந்ததும் அப்படின்னும் அதுவே இன்றைய தமிழகத்தோடு இணைந்திருக்கிற ஒரு பகுதி அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் மனிதர்களுடைய காலத்தை பழைய கற்காலம், புதிய கற்காலம், உலோக காலம் என்றெல்லாம் பிரிக்கிறாங்க. இவையே தொல்தமிழர் வரலாறு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.